காட்டுல குரங்கு ஒண்ணு வசிச்சு வந்ததா. அந்த காட்டோட நடுப்பகுதியில ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருந்ததா. ஆற்றங்கரையில ஒரு பெரிய அழகான நாவல் மரம் ஒண்ணு இருந்ததா. அதுல இருந்து நாவல் பழங்களை எல்லாம் படிச்சு சாப்பிட்டு அந்த குரங்கு உயிர் வாழ்ந்து வந்ததா. அந்த காட்டோட ஒரு பகுதியில பெரிய ஆறு ஒண்ணு ஓடிச்சான். அந்த ஆறுல எப்பயுமே பெருசா நீர் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்குமா. ஆற்றுக்கு மறுபக்கம் ஒரு பெரிய காடு ஒண்ணு இருந்ததா. அங்க நல்லா செழிப்பான மரங்கள் எல்லாம் நிறைய இருந்ததா. இதை எப்பயாவது போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த குரங்குக்கு ஆசை ஏற்பட்டதா. ஆனா குரங்குகள் நாட்டுல கலந்து போறதுக்கு பயமா இருந்ததா. ஒரு நாள் ஆற்றுல இருந்த முதலை ஒண்ணு நாவல் பழம் சாப்பிட்டு இருந்த குரங்கை பார்த்து, ஏ குரங்கே, நாவல் பழம் ரொம்ப ருசியா இருக்கா அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு அந்த குரங்கு, முதலையே, உனக்கும் கொஞ்சம் நாவல் பழம் நான் பறிச்சு தரேன், நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அந்த மரத்தோட கிளையில கீ 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 கீன்னு ஆடிச்சான். வாயை பழந்து ஆற்றுல இருந்த முதலை கிட்ட நிறைய பழங்கள் தான் பறிச்சு போட்டுதான். முதலையும் அந்த பழத்தை நல்லா ருசிச்சு சாப்பிட்டுதான். அது சாப்பிட்டு முடிச்ச முதல்ல, ஆஹா, இந்த பழங்களே இவ்வளவு சுவையா இருக்கே, தினமும் இந்த பழங்களை சாப்பிடுற இந்த குரங்கோட ஈரக்குலை எவ்வளவு ருசியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான். அதனால முதலை அந்த குரங்கோட நண்பனா பழக ஆரம்பிச்சுதான். எப்படியாவது அதோட ஈரக்குலையை சாப்பிடணும் அப்படின்னு திட்டம் போட்டுச்சான். குரங்கே, நீ எனக்கு இந்த பழங்கள் எல்லாம் படிச்சு என்னோட ருசியை தீர்த்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. இதுக்காக நான் உனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றோட மறுக்கரையில நல்ல பழமரங்கள் தான் இருக்கு. அங்க இன்னும் நல்ல நல்ல பழங்கள் எல்லாம் பழுத்து தொங்கிட்டு இருக்கு. நீ அங்க போய் அந்த பழங்களை நீயும் சாப்பிட்டு எனக்கும் தரலாம் தானே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த குரங்கு, எனக்கும் அந்த காட்டை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த ஆற்றை கடந்து போகதான் தெரியாது, எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட முதல்ல, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற, இப்பவே எம்புல ஏறு, உடனே நான் உன்னை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். வஞ்சல எண்ணம் கொண்ட முதலையோட அன்பு வார்த்தையை நம்பி குரங்கும் முதலையோட முதுகுல ஏறி தாவி உக்காந்துதான். தன்னோட ஆசையை நிறைவேற்றதுக்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு நினைச்ச முதல்ல குரங்க நடு ஆற்றுக்கு கொண்டு போய் அந்த குரங்கோட ஈரலை சாப்பிட போறேன் அப்படிங்கிற தன்னோட ஆசையை குரங்கு கிட்ட சொல்லிச்சா. அப்ப உடனே அந்த குரங்கு பதட்டம் ஆயிடுச்சா. அடடா, அப்படியா, அதை நீ முன்னாடியே சொல்லலையே முதலையே, தண்ணியில ஈரலை எடுத்துட்டு வந்தா அது எங்க நினைஞ்சு பழுதாகிடுமோன்னு என்னோட ஈரலை மரக்கரையிலே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால நீ என்ன திருப்பியும் மரத்தடிக்கு கூட்டிட்டு போ, அதை நான் மாட்டிட்டு என் கூட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சமயோஜிதமாக யோசிச்சு குரங்கு சொல்லிச்சான். முதலையும் பெருசா யோசிக்காம குரங்கு உண்மையா சொல்றதுன்னு நினைச்சு அதை திருப்பியும் மரத்துக்கே கூட்டிட்டு போச்சான். வேகமா மரத்துல ஏறின குரங்கு, ஏ முட்டாள் முதலையே, ஈரல் குறை உடம்புல எங்கேயாவது கழட்ட முடியுமா, உன்னை நம்பின என்ன இது மாதிரி ஏமாத்திட்டியே, இது நியாயமா அப்படின்னு கேட்டுதான். முதலையும் ஏமாந்து போய் திரும்பிச்சான். இதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நாமளும் யாரையும் உடனே நம்ப கூடாது.